உன்னை பார்க்கணும், உன்கிட்ட பேசணும்னு எங்க 2 பேர் மனசும் அடிச்சுக்குதுடா. போன்லயாவது உன்கிட்ட பேசலான்னு பார்த்தா பழைய நம்பரே நீ மாத்திட்ட. நீ எங்க இருக்கேன்னு தெரியாம உன்கிட்ட போன்ல கூட பேச முடியாம நான் ரொம்ப தவிச்சு போயிட்டேன்டா. யார் கூடப்பா பேசிட்டு? நீங்களாமா? உள்ள வாங்க, உள்ள வந்து பேசுங்க. உங்க வீட்ல உட்கார்ந்து விருந்து சாப்பிடறதுக்கு ஒண்ணு நான் வரல. நோக்க புடுங்குற மாதிரி ஒன்னு 4 கேள்வி கேட்கலாம் தான் வந்தேன். நீயும் 3 பொண்ணுங்களை பெத்தவ தானே? என் ஒரே பிள்ளை என்கிட்ட அனுப்பாம இப்படி அநியாயமா புடிச்சு வச்சிருக்கியே, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? இவங்களும் எனக்கு ஒரு அம்மா மாதிரி தான். இவங்க கிட்ட இப்படிலாம் பேசாத. கேட்டியா? கேட்டியா? நான் பெத்த பிள்ளை எனக்கு சப்போர்ட் பண்ணாம உன்னை ஒரு வார்த்தை சொன்னதுக்கு என் மேல கோவப்படுறான். அந்த அளவுக்கு நீயும் உன் பொண்ணும் இவ மனச மாத்தி வச்சிருக்கீங்க. அம்மா, நீங்க தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கீங்க. நாங்க அந்த மாதிரியானவங்க இல்ல. நீ நல்லவ மாதிரி நடிக்கிறத என் புள்ள நம்புவான். நான் சுத்தமா நம்பவே மாட்டேன். எனக்கு உன்னை பத்தியும் தெரியும், உன் பொண்ணை பத்தியும் நல்லாவே தெரியும். என் பிள்ளைய என்கிட்ட இருந்து பிரிக்கணும் தானே உன் பொண்ணு அபாண்டமா பழிய போட்டு இவனை ஜெயிலுக்கு அனுப்புனா? உன் பொண்ணு எப்படின்னா நீ அதுக்கு மேல இருப்ப. நிரந்தரமா இவனை என்னை பிரிக்கணும் தானே திட்டம் போட்டு வேலை செஞ்சிருக்க. என் புள்ள என்னை விட்டு பிரிஞ்சு இத்தனை நாள் இருந்ததே கிடையாது. இவ்வளவு நாள் எங்களை பார்க்காம அவ எங்க இருக்கானா அதுக்கு முழு காரணம் நீங்க தான். இல்லாத பொல்லாததையும் சொல்லி நீ உன் பொண்ணுதான் இவ மனச கெடுத்து வச்சிருக்கீங்க. போதும், நிறுத்துமா. நான் இங்க இருக்கிறதுக்கு இவங்க காரணம் இல்ல. எல்லாமே ஏன் முடிவுதான். குடிச்சிட்டு ரோட்ல விழுந்து கிடந்த என்ன அக்கா தான் காப்பாத்தினாங்க. அவங்க நல்ல மனசு புரிஞ்சுதான் நானும் இங்கே இருக்க ஆரம்பிச்சேன். எனக்கு பிடிச்சதான் நான் இங்கே இருக்கனே தவிர என் மனசை யாருமே மாத்தல. உனக்கு தெரியாது வெற்றி, நீ சின்ன பையன். இவங்க கெட்ட எண்ணத்தை புரிஞ்சுக்கிற அளவுக்கு உனக்கு விவரம் பத்தாது. ஆனா இவங்க புத்தி எப்படி வேலை செய்யணும்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். உன்னையும் எங்களையும் சேரவே விட மாட்டாங்க. வெற்றி, ஒரு நிமிஷம் கூட நீங்க இருக்க கூடாது. இப்பவே கிளம்பி நம்ம வீட்டுக்கு வா. வெற்றி, புள்ளைய பிரிஞ்சு பெத்தவங்க மனசு எப்படி துடிக்கும்னு எனக்கு தெரியும்பா. அந்த வேதனையில தான் அவங்க என்கிட்ட கோவமா பேசுறாங்க. அவங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையிலயும் உன் மேல இருக்கிற பாசம் தான் எனக்கு தெரியுது. இதுக்கு மேலயும் அம்மாவை கஷ்டப்படுத்தாதப்பா. இப்பவே நீ கிளம்பி இவங்க கூட போ. இல்லம்மா, எனக்கு இங்க இருக்கதான் பிடிச்சிருக்கு. நான் இங்கதான் நிம்மதியா இருப்பேன். என்னை இங்க இருந்து அனுப்பிடாதீங்கம்மா. டேய், என்னடா பேச்சு இதெல்லாம்? அப்போ நம்ம வீடு உனக்கு பிடிக்கலையா? நீ அங்க நிம்மதியா இல்லையா? நான் அந்த அர்த்தத்துல சொல்லலமா. நம்ம வீட்டை விட நான் இங்கதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். தயவு செஞ்சு அதை கெடுத்துறாதீங்க. என்னை டிஸ்டர்ப் பண்ணாம இங்க இருந்து போயிடுங்க. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. கொஞ்ச நாள் கழிச்சு நானே வீட்டுக்கு வரேன். வெற்றி, நான் சொல்றத கேளு. நீ வராம இந்த இடத்தை விட்டு நான் நகரவே மாட்டேன். இந்த மாதிரிலாம் என்ன மிரட்டாதம்மா. எனக்கு டைம் கொடுத்தா நான் கண்டிப்பா வீட்டுக்கு திரும்ப வருவேன். நீ இங்கே இருந்து பிரச்சனை பண்ணினா நான் என்னைக்குமே வரமாட்டேம்மா. யார்கிட்டயும் சொல்லாம நான் எங்கேயாவது போயிடுவேன். டேய், கடைசி வரைக்கும் என்ன தேடி அலைய வேண்டியதுதான். வெற்றி, வெற்றி, டேய். மா, தம்பியோட மனசுல ஏதோ வருத்தம் இருக்காதான் இப்படி பேசிட்டு போகுது. நீங்க கவலைப்படாதீங்க. நான் பேசி சமாதானப்படுத்தி வீட்டுக்கு அமுச்சு வைக்கிறேன். சமாதானப்படுத்தி என்னையும் அவனையும் சேர்த்து வைக்க போறியா? உன்னோட நாடகத்தெல்லாம் நம்புறதுக்கு நான் ஒண்ணு முட்டாள் இல்ல. எங்க ஒரே பையனை எங்க கூட சேராம செஞ்சு காலம் முழுக்க அழ வைக்கணுங்கிறதா உன்னோட எண்ணமா? நீயும் உன் பொண்ணும்
நல்ல சாமர்த்தியமா சாதிச்சிட்டீங்க. ஆனா ஒரு அம்மாவோட வயித்தெரிச்சலை கொட்டிக்கிட்டு நீயும் உன் குடும்பமும் நல்லாவே இருக்க மாட்டீங்க. உன் 3 பொண்ணுங்கள்ல ஒருத்தி வாழ்க்கை கூட விளங்கவே விளங்காது. புள்ள பாசத்துல இன்னைக்கு நான் அழற மாதிரி உன் பொண்ணுங்க வாழ்க்கையை நினைச்சு நீ ரத்த கண்ணீர் வடிப்ப. அவங்க வாழ்க்கையை காப்பாத்த முடியாம மனசு நொந்து நரக வேதனை அனுபவிச்சு நீ செத்து போவ. இது நடக்குதா இல்லையான்னு பாரு. அம்மா, உள்ள வா தம்பி, உட்காரு. சாரிம்மா, உங்க வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து நான் அம்மாவோட கிளம்பி போயிருந்திருக்கணும். ஆனா என்னால் அது முடியலம்மா. ஏன்னா என் வீடு எனக்கு பிடிக்கவே இல்லைம்மா. என் அம்மா அப்பாவை சுத்தமா பிடிக்கவே இல்லை. பெத்தவங்களை பத்தி அப்படிலாம் பேசக்கூடாது தம்பி. என்னை பெத்தவங்க பெரியவங்க மாதிரி நடந்துக்கலையம்மா. நான் இங்க இருக்கிறது முழுக்க முழுக்க என் விருப்பத்துக்காக மட்டும்தான். ஆனா அப்பாவும் அம்மாவும் உங்களை தான் ரொம்ப தப்பா பேசுறாங்க. அவங்க இன்னும் திருந்தவே இல்லைன்னு தானே இதுக்கு அர்த்தம். அவங்க தப்பான புத்தியால தான் நானும் தப்பாவே வளர்ந்துட்டேம்மா. இங்க வந்து உங்க எல்லாரு கூடயும் பழகினதுக்கு அப்புறம் தான் எது சரி எது தப்புன்னே புரிஞ்சுக்கிட்டேம்மா. என் புத்தி தெளிஞ்சு நானும் சரியான வழியில போக ஆரம்பிச்சிருக்கேன். எங்க வீட்டுக்கு போனா திரும்பவும் நான் பழையபடி மாறிடுவேணும்னு எனக்கு பயமா இருக்குமா. நான் உங்களை மாதிரி நல்லவனா இல்லைன்னாலும் பரவாயில்ல, தப்பானவன்னு 4 பேரு என்னை அசிங்கமா பேசிடக்கூடாதுமா. உங்க கூட இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டா நான் முழு மனுஷனா மாறிடுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குமா. அதுக்கப்புறம் நான் தைரியமா என் வீட்டுக்கு போயிடுவோம்மா. இப்போ நான் அங்க போகாம இருக்கிறதுக்கு இதுதாம்மா காரணம். தயவு செஞ்சு நீங்களாவது என்ன புரிஞ்சுக்கோங்கம்மா. புரியுதுப்பா, எனக்கு நல்லா புரியுது. உன் மனசுக்கு அதான் சரின்னு பட்டுச்சுன்னா நீ இங்கே இரு. யார் எங்க மேல கல் எறிஞ்சாலும் சரி, நாங்க தாங்கிக்கிறோம். தேங்க்ஸ்மா, ரொம்ப தேங்க்ஸ். எங்க மகா போயிருந்த இவ்வளவு நேரம்? சும்மா ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு வந்தேன்க்கா. இனிமே என்ன பண்ண போறோம்னு யோசிக்கணும்ல. கையில இருக்கிற காசெல்லாம் வேற கரைஞ்சுக்கிட்டே இருக்கு. கொஞ்ச நாளா பெரிய சம்பவம் எதுவும் நம்ம செய்யல. இப்ப இருக்கிற நிலைமையில இந்த ஏரியால இருக்கிற நகை கடை பக்கம் நம்ம போக முடியாது போல இருக்கு. நானும் அதையேதான் மகா சொல்லணும்னு இருந்தேன். விஜயாவோட குரூப், அதாவது நாம இங்கதான் டேரா போட்டிருக்கோன்ற தகவல் போலீஸ்க்கு போயிடுச்சு. அவங்க இப்போ எல்லா நகை கடையும் அலர்ட் பண்ணிட்டாங்க. கடை ஆட்களோட உதவியோட தான் நம்ம திருடுறோன்னு தெரிஞ்சு சேல்ஸ்ல இருக்கிற எல்லாருக்கும் வார்னிங் கொடுத்துட்டு இருக்காங்க. அன்னைக்கு நோட்டை விட்டுட்டு வரலான்னு ஒரு நகை கடைக்கு போனப்போ நகைய போட்டோ எடுக்க கூட விடல. நான் ஒன்னும் வாங்காம கிளம்புறேன்னு தெரிஞ்சதும் ஒரு லேடிய விட்டு என்ன முழுசா செக் பண்ணிட்டு தான் அனுப்புனாங்க. எல்லா ஊர்லயும் நம்ம ஜுவல்லரிய குறி வச்சுதான் இறங்குவோம். இந்த ஊர்ல அது ஒர்க் அவுட் ஆகல. இப்போ நமக்கு 2 ஆப்ஷன்ஸ் தான் இருக்கு. ஒண்ணு, இந்த ஊரை விட்டு போயிடணும்.
இல்ல நம்ம டார்கெட்ட மாத்தணும். வேற ஊருக்கு போனாலும் ஜுவல்லரிய நம்ம மறந்துட வேண்டியதான். ஏன்னா கொஞ்ச நாளைக்கு எல்லா ஊர்லயும் இருக்கிற நகை கடையிலயும் உஷாரா தான் இருப்பாங்க. நம்ம டார்கெட்ட மாத்திக்கிறது தான் நல்லது. நீ என்ன சொல்ற மகா? பரவாயில்லையே, நீங்களும் என் லெவலுக்கு யோசனை பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. இவ்ளோ யோசிச்ச நீங்க அடுத்த டார்கெட் பத்தியும் ஐடியா பண்ணிருப்பீங்களே. ஆமா மகா, அது ஓகேவா இல்லையான்னு நீ தான் சொல்லணும். முதல்ல உங்க ஐடியாவை சொல்லுங்க. கல்யாண சீசன் ஆரம்பிச்சிருச்சு மகா. இனிமே வரிசையா முகூர்த்த நாள் தான் வரப்போகுது. கல்யாணத்துக்கு நிறைய பேர் நடமாடும் நகை கடை மாதிரி தான் வருவாங்க. பொண்ணு வீட்டுக்காரங்க மாதிரியோ இல்ல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க மாதிரியோ நம்ம மண்டபத்துக்குள்ள நுழைஞ்சிடலாம். எல்லாரும் அசந்த நேரமா பார்த்து கிடைக்கிறத அடிச்சுட்டு கிளம்பிடுவோம். எல்லாரும் கல்யாண பரபரப்புலயே இருக்கிறதுனால நாம நகை அடிக்கிறத யாரும் கவனிக்க மாட்டாங்க. நிறைய பேரு வந்து போறதால தப்பிக்கிறதும் ஈஸி. என்னடி எங்க ஐடியாவை கேட்டு பாராட்டுவேன்னு பார்த்தா எந்த ரியாக்ஷனும் இல்லாம உட்காந்துட்டு இருக்க? கல்யாண மண்டபத்துல நம்ம கைவரிசையை காட்டுறது நல்ல யோசனை தான். அது அப்புறம் பாத்துக்கலாம். இப்போ இமீடியட்டா யார்கிட்ட அடிக்கிறதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். சின்ன வயசுல இருந்தே எனக்கு திருடன் போலீஸ் விளையாட்டுன்னா ரொம்ப பிடிக்கும். போலீஸுக்கே தண்ணி காட்டிட்டு தப்பிக்கிற சந்தோஷம் இருக்கே, அந்த த்ரில்லே வேற லெவல். ஏய், நீ என்ன சொல்றன்னு சுத்தமா புரியலடி. நம்ம எங்க திருடினாலும் போலீஸ்க்கு தான் அசிங்கம். போலீஸ் வீட்லயே நம்ம வேலையை காட்டினா அதை விட பெரிய அவமானம் அவங்களுக்கு வேற எதுவுமே இல்ல. அந்த அவமானத்தை தான் நம்ம போலீஸ்க்கு கொடுக்க போறோம். காமெடி பண்ணாத மகா, சீரியஸா பேசு. நான் பேசுறத பார்த்தா உங்களுக்கு காமெடி மாதிரி தெரியுதா? நீ சீரியஸாவே சொன்னாலும் இந்த ஐடியா வேணாம் மகா. இல்லக்கா, அவங்க தான் அடுத்த டார்கெட்டுங்கிறதுல நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன். போலீஸ்னு பெருமையா சொல்லிக்கிட்டாலும் நம்மளை விட அவங்கள சில பேர் தான் பெரிய திருடுங்கக்கா. காசுக்காக தப்பு செஞ்சவனை தப்பிக்க விட்டுட்டு புகார் கொடுத்தவனையே தண்டிப்பாங்க. குற்றவாளியை காப்பாத்திட்டு நிரபராதிய சாகடிப்பாங்க. தள்ள வண்டியில சாப்பாடு விக்கிறவங்க ஆரம்பிச்சு மாச சம்பளத்துக்காக நாய் மாதிரி ஓடுறவங்க வரைக்கும் அவங்க அடிச்சு புடுங்கறதெல்லாம் ஒண்ணு இல்லாத ஜனங்க கிட்டதான்க்கா. அதுல பெரிய திருட யாருன்னு பார்த்து நம்ம அவங்க கிட்டதான் அடிக்க போறோம். இந்த விஷயத்துல நான் தெளிவா இருக்கேன். என் முடிவுல எந்த மாற்றமும் கிடையாது. அவசரப்படாத மகா, கொஞ்சம் நிதானமா யோசி. ஏற்கனவே நம்ம மேல ஏகப்பட்ட கேஸ் இருக்கு. போலீஸ் நம்மள வலை விரிச்சு தேடிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் ஒரு துப்பு கூட கிடைக்கலன்னு சொல்லி நம்ம மேல செம்ம காண்ட்ல இருக்காங்க. இப்ப போய் அவங்க வீட்லயே கை வச்சா அவ்வளவுதான். நம்ம மாட்டினதும் நம்மள அவங்க என்கவுண்டர்ல முடிச்சாலும் முடிச்சிருவாங்க. மாட்டிக்கிட்ட தானே பிரச்சனை, நம்ம தான் மாட்டவே போறது இல்லையே. இது வரைக்கும் மாட்டிக்கலதான், ஆனா இனிமே மாட்டிக்க மாட்டோங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு? மாட்டிக்காம தப்பு செய்யலாங்கிறது நம்பிக்கை. ஆனா மாட்டிக்கவே மாட்டோன்னு ஓவரா ஆடுறது நம்ம தலையில நம்மளே கொல்லி வச்சுக்கிறதுக்கு சமம். அப்படி ஆடினா என்னைக்கா இருந்தாலும் நாம தான் கஷ்டப்படுவோம் மகா. ஆமாண்டி, சாதாரண ஆளுங்களை விட அதிகாரத்திலயும் பதவியிலயும் இருக்கிற போலீஸுக்கு திமிரும் ஆணவமும் அதிகமா இருக்கும். அவங்க வீட்லயே திருடினா அவங்களுக்கு பெரிய அவமானம் ஆயிடும். அவங்க ஈகோவை தூண்டி விட்ட மாதிரி ஆயிடும். ஒரு போலீஸ்காரனோட ஈகோவை தூண்டி விடுறது நெருப்போட விளையாடுற மாதிரி. வேண்டுதலுக்காக தீ மிதிக்கிறதெல்லாம் பிரச்சனை இல்ல, ஆனா நெருப்புலயே உருண்டு பெறல்றது பெரிய முட்டாள்தானுண்டி. ஏற்கனவே அந்த நெருப்புல சிக்கி மீண்டு வந்தவ தாண்டினா அந்த வெறியும் வன்மமும் எனக்குள்ள எரிமலையா எரிஞ்சிட்டு இருக்கு. ஒரு சாதாரண நெருப்பு எரிமலையை என்னடி பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? மகா, பைத்தியமாடி நீ? திடீர்னு என்னடி ஆச்சு உனக்கு? ஏன்டி நீ இப்படி எல்லாம் பண்ற? நீ குத்துன கை உடைஞ்சிருக்குமோன்னு பயமா இருக்குடி. வா டாக்டர் கிட்ட போலாம். எனக்கு ஒண்ணும் இல்லடி, நான் நல்லாதான் இருக்கேன். எனக்கும் போலீஸ்க்கும் நடுவுல தீராத கணக்கு ஒண்ணு மிச்சம் இருக்கு.
அந்த கணக்கை முடிக்கணும்னு தான் நான் அவங்கள டார்கெட் பண்றேன். உங்களுக்கு இதுல சம்மதம்னா என் கூட எப்போதும் போல நில்லுங்க. இல்ல உனக்காக எங்களால ரிஸ்க் எடுக்க முடியாதுன்னா விலகி போயிட்டே இருங்க. இது எனக்கும் அவங்களுக்குமான பகை. யார் துணையும் இல்லாம நான் தனியாவே அதை தீர்த்துக்குவேன். என்னடி இவ இப்படி பேசிட்டு போறா? நாம என்ன சொன்னாலும் இவ மாற மாட்டா போல இருக்கே. எனக்கும் அதான் தோணுதுக்கா. இனிமே அத பத்தி பேச வேண்டாம். நல்லதோ கெட்டதோ நாம அவ கூட நிப்போம். கஸ்தூரி, கஸ்தூரி, இதோ வரேங்க. வீட்டு கதவை சும்மா சாத்திட்டு ஹால்ல உட்காராம உள்ள போய் என்ன பண்ணிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல, படுத்துட்டு இருந்தேங்க. படுத்துட்டு இருந்தியா? என்ன உடம்பு சரியில்லையா? எனக்கு மனசு சரியில்லைங்க. ஏண்டா வாழ்றோன்னு இருக்கு. சமயத்துல செத்தரலாம் போல இருக்குங்க. என்னாச்சு கஸ்தூரி? ஏன் இப்படிலாம் பேசுற? நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையங்க. நமக்கு ஆதரவா இருக்க வேண்டிய பையன் நம்மள அனாதைய விட்டுட்டு எங்கேயோ இருக்கானேங்க. வீட்டுக்கு வாடான்னு கால்ல விழாத குறையா கெஞ்சியும் அவன் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நம்ம கூட இருக்கிறது அவனுக்கு பிடிக்காத மாதிரி பேசுறாங்க. என்னால அதை தாங்கவே முடியல. இருக்கிற ஒரே பிள்ளையும் நம்மள வெறுத்துட்டா நம்ம வாழ்றதுல என்னங்க அர்த்தம் இருக்கு? இதுக்கு மேல நம்ம உசுரோட இருக்கிறதுல என்னங்க அர்த்தம்? கஸ்தூரி, இது மாதிரி பேசுறத முதல்ல நிறுத்து. வெற்றிய எங்க பார்த்த அதை சொல்லு முதல்ல. நான் மார்க்கெட்டுக்கு போன இடத்துல அவனை தற்செயலா தான் பார்த்தேன். அவன் பின்னாடி போய் பார்த்தேங்க. அந்த கடன்காரி மயில் இருக்கால, அவ வீட்டுல தங்கி இருக்காங்க. எங்க இந்த விஷயம் உங்களுக்கு முன்னாடியே தெரியும்ல? ஏங்க இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லவே இல்ல? சொன்னா மட்டும் என்ன நடந்திருக்கும் கஸ்தூரி? நீ அந்த வீட்டுக்கு போய் சண்டை போட்டிருப்ப. வீட்டுக்கு வாடான்னு அவன்கிட்ட நீ கெஞ்சி இருப்ப. அவன் வரமாட்டேன்னு சொல்றத நினைச்சு நீ ஒப்பாரி வச்சிருப்ப. இப்போ அதுதானே நடந்திருக்கு. கஸ்தூரி, இந்த வேதனைய நான் ஏற்கனவே அனுபவிச்சிட்டேன். நானும் அவனை வீட்டுக்கு வாடான்னு கூப்பிட்டு அசிங்கப்பட்டுட்டேன். நீயும் என்ன மாதிரியே அவங்ககிட்ட போய் கஷ்டப்பட்ட கூடாதுன்னு தான் நான் அதை சொல்லாம உங்ககிட்ட மறைச்சிட்டேன். வெற்றி போன இடம் நமக்கு தெரியாம போயிருந்தா நம்ம என்ன செஞ்சிருப்போம்? எங்க இருக்கான், என்ன பண்றான்னு தெரியாம கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி தவிச்சு போயிருக்க மாட்டோம். ஆனா இப்போ அவன் இருக்கிற இடமாவது தெரிஞ்சது இல்ல. பிடிக்காத இடமா இருந்தாலும் நமக்கு தெரிஞ்ச இடத்துல தான் அவன் இருக்கான். அவன் நிரந்தரமா நம்ம கிட்ட வரமாட்டேன்னு சொல்லவே இல்லை. கோபம் குறைஞ்சு மனசு சமாதானமானதுக்கு அப்புறம் தானா வீட்டுக்கு வந்துருவோம். அது வரைக்கும் நாம கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும் கஸ்தூரி. என்னால பொறுமையா இருக்க முடியலங்க. அதுவும் அந்த மயில வீட்டுல அவன் தங்கி இருக்கிறதுக்கு என்னால ஏத்துக்கவே முடியலங்க. அவன் மனசை கலைச்சு மொத்தமா நம்மளை விட்டு பிரிஞ்சிருவானு ரொம்ப பயமா இருக்குங்க. இத பாருங்க, அவன் கிட்ட திரும்ப போய் பேசி பாருங்களேன். எப்படியாவது நம்ம புள்ளைய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருங்க. அவனை நம்ம வீட்டுக்கு கூட்டு வர்றது ஏன் பொறுப்புன்னு நான் உனக்கு சொல்லியிருக்கேன். அதை நான் கண்டிப்பா காப்பாத்துவேன். என்ன நம்பு.
நேத்து உன் அம்மா இங்க வந்திருந்தாங்க போல. ஆமாக்கா, என்ன சொன்னாங்க? வீட்டுக்கு வாடான்னு கூப்பிட்டாங்க. நீ என்ன சொன்ன? இப்ப முடியாது, கொஞ்ச நாள் கழிச்சு வரேன்னு சொன்னேன். உன் வீட்டுக்கு போறதுக்கே நல்ல நாள் பாக்குறியா? அப்படியெல்லாம் இல்லக்கா. அப்புறம் ஏன் அதை தள்ளி போடுற? நான் இங்க இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையாக்கா? நீ என்ன கேள்வி கேட்காத. நான் கேட்ட கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லு. நீ ஏன் வீட்டுக்கு போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிற? வீட்டுக்கு போறத பத்தி நான் முதல்லயே உன்கிட்ட கேட்டப்ப நீ என்ன சொன்ன? அம்மா அப்பாவுக்கு கோபம் குறையட்டும், நானும் அதுக்குள்ள ஒரு வேலையை தேடிக்கிட்டு செட்டில் ஆயிடுறேன்னு சொன்ன. உனக்கு வேலை கிடைச்சு நீ இப்ப சம்பாதிக்கவும் ஆரம்பிச்சிட்ட. உன் அம்மா அப்பா 2 பேருமே இங்க வந்து உன்னை வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டுட்டு போயிட்டாங்க. இதுக்கு மேலயும் நீ வீட்டுக்கு போறதுல என்ன பிரச்சனை வெற்றி?